வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் ட்ரான்ஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பாட்டம் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நம்ம இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பத்தி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் குடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லைட் வெயிட்டான பிளாஸ்டிக் மெட்டீரியலா குடுத்துருக்காங்க. அதேபோல சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, 4 எல்இடி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது மூலமா எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா, டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. டைப் சி போர்ட் தான். ஸோ டைப் சி போர்ட் குடுத்தது வந்து ரொம்ப சிறந்த ஆப்ஷன் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லாம் சார்ஜ் போடும்போது நீங்க எப்படி சார்ஜர் மாட்டினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில போர்ட் டேமேஜ் ஆகாம நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதேபோல சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் குடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்ப் வராது இதில. பட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அது வந்து நல்ல ஒரு குட்டியா, காம்பேக்ட்டா அழகா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டா குடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் இல்லாததுனால எல்லாமே நல்லா குட்டியா இருக்கும். கால் இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ காம்பேக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. அதேபோல 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா, என்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் சிம்பிள் குடுத்துருப்பாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, டச் கண்ட்ரோலும் குடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல் தான். பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதில வந்து ஒரே ஒரு மைக் குடுத்துருக்காங்க. அந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்டல் நாய்ஸ் கன்சல்டேஷன் உள்ள மைக்கா தான் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கால் பேசும்போது எவ்வளோ கூட்டத்துல இருந்து கால் பேசினாலும் சரி, ஒரு 50லேருந்து 60% வரைக்கும் சுத்தி நடக்கிற சவுண்ட் அன்வான்டட் சவுண்ட ஃபுல்லா டம்ப் பண்ணிட்டு, உங்க வாய்ஸ மட்டும் கிறிஸ்டல் கிளியரா ஆப்பனன்ட் குடுக்குற மாரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பத்தி பார்ப்போம். நீங்க சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவ ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். 45 நிமிஷம் வரைக்கும் நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்க அந்த இயர்பட்ஸ மட்டும் எடுத்து காதுல வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கன்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதில வந்து இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா உங்க இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லா சார்ஜ் கம்ப்ளீட் டவுன் ஆயிட்டு, அந்த மாரி டைம்ல உங்களுக்கு எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கனாலே போதும். 200 நிமிஷம் வரைக்கும் நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில வந்து லோ லேட்டன்சி மோட் குடுத்துருக்காங்க. அதுவும் 40 மில்லி செகண்ட் வரை குடுத்துருக்காங்க. ஸோ லோ லேட்டன்சி மோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் ஹை குவாலிட்டியான கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா, அந்த கேம்ல வர சவுண்ட் வந்து உங்க இயர்பட்ஸ் வந்து 2 செகண்ட் லேக் ஆகி தான் கேட்கும். ஸோ நீங்க லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கேம் விளையாண்டீங்க அப்படின்னா, எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி வீடியோ பார்த்தாலும் சரி, அதோட சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா உங்க இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் குடுப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் இருக்கு. அதுவும் 40 மில்லி செகண்ட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதேபோல ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தான். கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகுற எந்த ஒரு கேட்ஜெட்டோட நீங்க இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதேபோல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் சிங்க்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு தடவ ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்க மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். நீங்க நெக்ஸ்ட் டைம் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, ஒவ்வொரு தடவ நீங்க ஓப்பன் பண்ணி உங்க ப்ளூடூத் டிவைஸோட பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஒரு தடவ பேர் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்க பாட்டு கேட்கணும்னு நினச்சீங்கன்னா, உங்க இயர்பட்ஸோட மூடிய மட்டும் நீங்க லைட்டா ஓப்பன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைலோட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கனெக்ட் ஆயிரும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய தேவையே இல்ல. அதேபோல இந்த இயர்பட்ஸ் ஆடியோ குவாலிட்டி பத்தி பார்ப்போம். இது ஆடியோக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து 6mm டிரைவர் குடுத்துருக்காங்க. ஸோ 6mm டிரைவர் வித் ஏஏசி சப்போர்ட்டட் தான் குடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப் குடுத்து 6mm டிரைவருங்கிறது ஓகே தான். ஏன்னா சிலிக்கான் டிப் இல்லாம 6mm டிரைவர் குடுத்தாங்கன்னா சவுண்ட் அவ்வளவா கேட்காது. ஆனா சிலிக்கான் டிப் கொடுத்து 6mm டிரைவர் குடுத்துருது. நீங்க தாராளமா ஃபுல் சவுண்ட் வச்சா கூட உங்க காதுக்கு வந்து எதுவுமே ஆகாது. ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பேஸா இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோகல்ஸ் எல்லாமே நல்லா டீசென்ட்டா தான் குடுத்துருக்காங்க. அதேபோல இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அது மூலமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, இல்லைன்னா வெளிய விளையாடும்போது சரி, எவ்வளோ வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல லைட்டா மழை பெய்யும்போது கூட நீங்க இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி வெளிய விளையாடலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதேபோல இந்த சார்ஜிங் கேஸ் புதுசா வாங்கும்போது டப்பாக்குள்ள என்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸ்ல சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே குடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்காம மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியே நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.